வாராகி சகாயம் யூடியூப் சேனல் வழங்கும் ஸ்ரீ வாராகி தேவி ஸ்தவம் தமிழ் விளக்கம். ஸ்ரீ வாராகி தேவி ஸ்தவம் தியானம். ஐங்காரத்வய மத்திய சம்சிதலசத் பூபீஜவர்ணாத்மிகாம். அம்பாள் வாராகியுடைய பீஜாட்சரத்தை பத்தி சொல்றது. பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லும் போது ஐங்காரத்வய அப்படின்னு ஐங்காரம் ரெண்டு ஐம் வரதுனால அது ரெண்டு ஐம ஐங்காரத்வய அப்படின்னு சொல்ற. மத்திய சம்சிதலசத் மத்திய அப்படின்னா ரெண்டு ஐங்காரத்துக்கும் நடுப்புற ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து பத்தி சொல்றதுதான் பூபீஜ வர்ணாத்மிகாம். இந்த பூமியோட பீஜம் லம் அப்படிங்கிறது பூமியோட பீஜம். அந்த பீஜம் அதுல நடுப்புற உட்கார்ந்து ரொம்ப ஒளிர்விட்டு அழகா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்ற. துஷ்டாராதி ஜனாட்சி வக்ர கரபக் தம்பினீம் ஜம்பினீம். துஷ்டாராதி ஜனா என்றால் சத்ருக்கள், கஷ்டத்தை கொடுப்பவர்கள், கெட்ட காரியங்களை செய்பவர்களையும் குறிக்கிறது. இந்த சத்துருக்களுடைய அக்ஷிர் என்றால் அவருடைய கண்களையும், வக்ரம் என்றால் முகம், கரம் என்றால் அவருடைய காது, பத் என்றால் பாதத்தையும், அவற்றை எந்தவிதமான அசைவும் இல்லாமல் ஸ்தம்பனம் செய்கிறாள். தம்பினீம் தேவீம். ஜிரும்பினீம் என்றால் பிரம்மஸ்வரூபமாயிருந்து அதை செய்கிறாள். லோகான் மோகயந்தீம் திரிசாச மகாசதம் ஸ்ரகரலாத்ருதிம். லோகான் என்றால் இந்த அகில உலகத்தையும், மோகயந்தீம் தன் வசப்படுத்துதல், அவள் மேல் மோகத்தை ஏற்படுத்தி கொள்ள செய்வது. இதை எப்படி செய்கிறாள்? திரிசாச அதாவது அவளது அன்பான கருணை பார்வையால் செய்கிறாள். மகாச என்றால் துஷ்ட நடவடிக்கை உடையவர்கள், சத்ருக்கள். தம்ஸ்ரா கராலா குருதிம் என்றால் தந்தம் போன்ற பயங்கரமான பற்களாலும் அவனுடைய பயங்கரமான உருவத்தாலும் அவர்களை பயமுறுத்துகிறாள். வார்த்தாலீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் கோனீம் ரதோபஸ்திதாம். இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். கோனீம் என்றால் வராகங்கள், அதாவது காற்று பண்டிகள் இழுக்கின்ற. ரதோ என்றால் ரதத்தில். பஸ்திதாம் வீற்றிருக்கின்ற. வார்த்தாலீம் என்றால் வாராகி அம்பாளை. பிரணதோஸ்மி நமஸ்கரிக்கிறேன். சந்ததம் தினம் தினம். அகம் என்றால் நான் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ கிரிரத மத்தியஸ்தாம் போத்ரிமுகிம் சித்தநைக சத்ரூபாம். கிரி என்றால் காட்டு வராகம் என்று சொல்லக்கூடிய காற்று பண்டிகள் இழுக்கின்ற. ரத என்றால் அழகான தேரில். மத்தியஸ்தாம் இந்த தேரில் நடுவில் அமர்ந்திருக்கிறாள். யார்? போத்ரிமுகிம். போத்ரி என்றால் வராக முகத்துடன் அமர்ந்து உள்ளவள். எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள் என்றால் சித்தநைக சத்ரூபாம். சித் என்றால் ஞானத்தை குறிக்கிறது. ஞானத்தையே ரூபமாக உடையவள் ஆக அமர்ந்திருக்கிறாள் என்று சொல்கிறார். ஹலமுசலாயுதஹஸ்தாம் நௌமேஸ்தி தண்டநாயகாமாம் பாம். ஹலம் என்றால் கலப்பையையும், முசலம் என்றால் தண்டம் என்று சொல்லக்கூடிய ஓர் நீண்ட குச்சியையும், ஆயுத ஹஸ்தாம் என்றால் அவளது கைகளில் ஆயுதமாக வைத்திருப்பதை சொல்கிறார்கள். நௌமி என்றால் நமஸ்கரிக்கின்றேன் என்றும், ஸ்ரீ தண்டநாயி காமாம்பாம் என்றால் லோகநாயகி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் தண்டநாயகியாக உள்ளவளை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். வாக்பவ பூவாகீசி பீஜத்ரய டார்ணவைஸ்ய சம்யுக்தாம். வாக்பவ பூவாகீசி என்றால் வாக்பவ அம்பாள் சரஸ்வதி, அவருடைய பீஜம் ஐம். பூ என்றால் பூமியின் பீஜம் லம். வாகீசி என்றால் வாராகியின் பீஜம் ஐம், அவருடைய பீஜத்தையும். பீஜத்ரய டார்ணவைஸ்ய தாம் என்றால் லட்சுமியின் பீஜம் ஆகும். சம்யுக்தாம் ஐம் லம் ஐம் டம் என்ற சரஸ்வதி, பூமி, வாராகி, லக்ஷ்மி இந்த பீஜாட்சரங்கள் கூடியது அம்பாளின் பீஜாட்சர மந்திரமாகும். கவசாத்ரணலஜாயாம் யதரூபாம் நௌமி சித்தவாராகி. கவச்ச என்றால் கேடயம், அஸ்திர
சகலவிதமான ஆயுதங்களும் அனல என்றால் நெருப்பு முதலியவைகளுடன் கூடியதே அம்பாளின் உருவம். நௌமி என்றால் நமஸ்கரிக்கின்றேன். சுத்த வாராகி பரிபூரணமான ஆயுதங்களுடன் கூடிய சுத்த வாராகி தேவியை நமஸ்கரிக்கின்றேன். சொப்னபல போத இத்ரீம் சொப்னேசீம் சர்வ துக்க வினிஹந்திரீம். சொப்ன பல நம் கனவில் வரக்கூடிய சகலவிதமானவைகளையும் நன்மையாக போத இத்ரீம் நடத்தி கொடுப்பவள். சொப்னேசிம் சொப்பனத்தின் எஜமானியாக அதிதேவதையாக உள்ளவள். சர்வ என்றால் எல்லா விதமான, துக்க என்றால் கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் வினிஹந்திரிம் விலக்கி அவைகளை அழிக்கிறாள். நதஜன சுபகாரிணீம் கிரிவதனாம் நௌமி சச்சிதானந்தாம். நத ஜன என்றால் அவளை வணங்குவோர்களுக்கு சுபகாரிணீம் அவர்களுக்கு சுபத்தையும் நன்மையும் செய்கிறாள். ஸ்ரீ கிரிவதனாம் என்றால் அதீத அழகான வராகமுகத்தை உடைய வாராகியை நௌமி என்றால் நமஸ்கரிக்கின்றேன். சச்சிதானந்தாம் என்றால் சத் என்றால் சத்தியம், சித் என்றால் ஞானம், நந்தம் என்றால் ஆனந்தம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக பெற்று உள்ள வாராகி தேவியை நமஸ்கரிக்கின்றேன். பஞ்சதச வர்ண விகிதாம் பஞ்சம்யம்பாம் சதா கிருபாலம்பாம். பஞ்ச என்றால் 5, தச என்றால் 10, வர்ண என்றால் எழுத்துக்கள் கூடிய, விகிதாம் மந்திரத்தை உடையவள், பஞ்சம்யம் பாம் என்றால் பஞ்சமி ஸ்வரூபம், பஞ்சகோஷம் 5வது மாதாவாக இருக்கக்கூடியவள். சதா கிருபா லம்பாம் சதா என்றால் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும், கிருபா என்றால் கருணை புரிபவள், லம்பாம் என்றால் அருள் பாலிப்பவள் காப்பவள் ஆவாள். அஞ்சித மணிமய பூஷாம் சிந்தித பலதாம் நமாமி வாராகி. அஞ்சித மணிமய பூஷாம் அதி உன்னதமான ரத்தன மணிகளால் ஆன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவள். சிந்தித பலதாம் என்றால் நம் கோரிக்கைகள் மற்றும் நம் சிந்தனையில் இருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவள் ஆகிய அவளை நமாமி வாராகிம். நமாமி என்றால் வணங்குகிறேன், வாராகிம் அம்பாள் வாராகி தேவியை நமஸ்கரிக்கின்றேன். விக்னாபன்னிர் மூல நவித்யேசீம் சர்வ துக்க வினிஹந்திரீம். விக்னா என்றால் எல்லா விதமான குறைகளையும் கஷ்டங்களையும், ஆப்பன் என்றால் எல்லா விதமான ஆபத்துகளையும், நிர்மூல என்றால் எந்த விதமான தடயமும் இல்லாமல் சுத்தமாக அழித்து விடுவாள். யார்? நவித் ஏசீம் என்றால் வித்யா சொரூபமான வித்வேசீம். சர்வ துக்க வினிஹந்திரீம் என்றால் எல்லா விதமான கஷ்ட துக்க குறைகளை அழிப்பவள் போக்குவள் ஆவாள். சகல ஜகத் சம்பன சதுராம் ஸ்ரீ ஸ்தம்பினீம் கலையே. சகல ஜகத் சம் முழு பிரபஞ்சத்தையும் நிலையை, ஸ்தம்பன சதுராம் நிலை நிறுத்துவதில் எந்த அசைவும் இல்லாமல் செய்ய அபரிதமான ஆற்றலை கொண்டவள். யார்? ஸ்ரீ ஸ்தம்பினீம் கலையே. ஸ்ரீ ஸ்தம்பினி தேவியாகிய வாராகி தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். தசவர்ண ரூப மனுவர விசதாம் துரகாதி ராஜ சம்ரூடாம். தசவர்ண ரூப என்றால் 10 அக்ஷரங்களை கொண்ட, மனு என்றால் மந்திரம், அதை நாம் படித்தால், வர விசதாம் என்றால் அம்பாளை தரிசிக்கலாம். துரகாதி ராஜ சம்ரூடாம் அம்பாள் அதி உன்னதமான குதிரையை ராஜ வாகனமாக கொண்டவள். சுபதாம் திவ்ய ஜகத்ரய வாசினீம் சுகதாயினீம் சதா கலையே. சுபதாம் சுகங்களை தரக்கூடியவள், திவ்ய ஜெகத்ரய வாசினீம் எல்லா லோகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் பர தேவதை ஆனவள். சுகதாயினீம் சதா என்றால் எல்லா நேரங்களிலும் சுகத்தையும் நன்மைகளையும் அளித்தல் அல்லது வழங்குதல் ஆகும். கலையே நமஸ்கரிக்கின்றேன். உத்தத்ரி இக்ஷ்மாம் ஜலநிதி மக்னாம் தம்ஷ்டாக்ரலக்ன பூகோலாம். இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்படி படிக்கலாம். ஜலநிதி மக்னாம் சமுத்திரத்தில் மூழ்கி போன பூமியை, உத்தத்ரி இக்ஷ்மாம் என்றால் கைகளில் தாங்கி தூக்கி வைத்துக் கொள்ளுதல். தம்ஷ்டாக்ர லக்ன பூகோலாம் தனது தந்தமான பல்களுக்கு இடையில் பூமியை தூக்கி நிலையாக சுழலை செய்கிறாள், காக்கிறாள். பக்தநதி மோதமானாம் உன்மத்தாகார பைரவீம் வந்தே. பக்த நதி பக்தர்கள் அவளை வழிபடுபவர்களை மோதமானாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்வாள். உன்மத்தாகார பைரவீம்
அதிபயங்கரமான பைரவ ரூபத்தை உடையவள். வந்தே நமஸ்கரிக்கின்றேன். சப்ததசாட்சர ரூபாம் சப்தோதித பீட மத்தியகாம் திவ்யாம். சப்த என்றால் 7, தச என்றால் 10, க்ஷர என்றால் எழுத்துக்கள், 17 அட்சரங்களை மந்திர ரூபமான உருவத்தை உடையவள். சப்தோததி, சப்த என்றால் 7, உததி என்றால் சமுத்திரங்கள், பீட மத்தியகாம், மத்தியகாம் மத்தியில் பீட இருப்பது. எப்படி? திவ்யாம் அருமையாக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாள். பக்தார்த்திநாச நிபுணாம் பவபய வித்வம்சனீம் பராம் வந்தே. பக்தார்த்தி நாச, அவளுடைய பக்தர்களின் கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாமல் போக செய்வதில் நிபுணம், அதீதமான சக்தியை கொண்டவள். பவ பய, பவ என்றால் உலகத்தில் பிறப்பு எடுத்த சம்சார சாகரம், பயத்தை, வித்வம்சினீம் அழிக்கக்கூடியவள், பராம் என்றால் அதிதேவதை அல்லது பரதேவதை. வந்தே நமஸ்கரிக்கின்றேன். நீலதுரகாதி ரூடாம் நீலாஞ்சித வஸ்திர பூஷணோபேதாம். நீலதுரகாதி ரூடாம் என்ற நீல நிறத்தில் உள்ள குதிரையை வாகனமாகவும், நீலாஞ்சித வஸ்திர நீல நிறமான ஆடைகளை உடையவள், நீல நிறமான அழிகலன்களை பூஷணோபேதாம் அலங்கரிக்கப்பட்டவளாக காட்சி தருகிறாள், அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். நீலாபாம் சர்வதிரஸ்கரிணீம் சம்பவாயே மகாமாயாம். நீலாபாம் நீல நிற மேனியை உடையவள், சர்வ திரஸ்கரணீம் எல்லா விதமான கர்மா பாபங்கள் பயங்கள் ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய அம்பாள். மகாமாயாம், மாயா கண்ணுக்கு தெரியும் தெரியாத சொரூபமான அம்பாள் வாராகிக்கு நமஸ்காரம். சாலா சக்கிய மந்திர ரூபாம் விலசத் பூஷாம் விசித்திர வஸ்திராட்யாம். இத நம்ம இப்படி பார்க்கலாம். விலசத் விசித்திர வஸ்திராட்யாம். விலசத் என்றால் பிரகாசமான, விசித்திர பலவிதமான வர்ணங்களை விவரிக்க முடியாத ஆடைகளை, பூஷாம் தரித்திருக்கிறாள். சல என்றால் 73, சக்யா என்றால் எண்ணிக்கை, மந்திர ரூபம் மந்திரத்தை ரூபமாக உடையவள். இங்கு சாலா என்றால் விளக்கம் சகாரம் எழுத்துக்கள் 7, ய ர ல வ ச ச ச ஆகும். லகாரம் 3 எழுத்துக்கள். சுழலித தன்வீம் நீலாம் கலையே பசுவர்க்க மோகினீம் தேவீம். சுழலித லாவண்யமான நளினமான, தன்வீம் நீலாம் நீல நிறமான உடலை உடையவளை, கலையே நமஸ்கரிக்கின்றேன். பசுவர்க்க பசு முதலிய மிருகங்களை, மோகினீம் தன் பக்கம் மோகிக்க வைக்கும் தேவி அம்பாள் வாராகியை நமஸ்கரிக்கின்றேன். வைரீகிருத சகல பீகர கிருத்யா வித்வம்சனீம் கராலஸ்யாம். வைரீகிருத சகல சத்துருக்களால் செய்யப்பட்ட, சகல அனைத்து, பீகர பயங்கரமான, கிருத்யா செய்யப்பட்ட துஷ்ட வேலைகள், வித்வம்சினீம் அழித்து ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய வித்வம்சினீம், கராலஸ்யாம் கரால பயங்கரமான உருவத்தையும், ஆஸ்யாம் பயங்கரமான முகத்தையும் உடையவள் ஆவாள். சத்ருகண பீம ரூபாம் தாயேத்பாம் ஸ்ரீகிராதவாராகி. சத்ரு எதிரிகளுக்கு, கண பீம ரூபாம் கண் பார்வைக்கு அதிபயங்கரமான உருவத்தை காண்பிக்கிறாள். தாயேத் என்றால் பிரார்த்தனை செய்தல், வாம் ஸ்ரீ கிராதவாராகிம் என்றால் அம்பாள் ஸ்ரீ கிராதவாராகி தேவிக்கு என் நமஸ்காரங்கள். சத்வாரிம் சத் வர்ண கமனு ரூபாம் சூரிய கோடி சங்கா சுவாமி. சத்வாரிம் சத் என்றால் 40, வர்ணக எண்ணிக்கைகளை, மனு என்றால் மந்திர, ரூபாம் உருவத்தை உடையவள், சூரிய கோடி கோடி சூரியனுடைய, சங்காசாமி பிரகாசத்தை உடைய அம்பாள் வாராகி தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். தேவீம் சிம்மதுரங்காம் விவிதாயுதாரிணீம் கீடீம் நௌமி. தேவீம் அம்பாள் சிம்ஹ சிங்கம், துரங்காம் வாகனமாக கொண்டுள்ளவள், விவிதாயுதாரிணீம் என்றால் பலவிதமான ஆயுதங்களை உடையவள், கீடீம் என்றால் வராக சொரூபம், நௌமி என்றால் நமஸ்கரிக்கின்றேன். தூமாகார விகாராம் தூமானல சன்னிபாம் சதாமத்தாம். தூமா என்றால் புகை, கார விகாராம் என்றால் புகை நிற வடிவமாக இருக்கின்றவள், தூமானல புகையும் நெருப்பும் கலந்து இருக்கின்ற
சதா மத்தாம் என்றால் புகையும் நெருப்பால் ஏற்படக்கூடிய மயக்கத்தில் இருப்பவள் ஆகும். பரிபந்தி யூதஹந்திரீம் வந்தே நித்யம் ச தூம்ரவாராகி. பரிபந்தி என்றால் சத்துருக்களையும், யூத என்றால் அவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவர்களையும், ஹந்திரீம் என்றால் அவர்களை சம்ஹாரம் செய்தல் அல்லது அவர்களை அழித்தல் ஆகும். வந்தே என்றால் நமஸ்கரிக்கின்றேன், நித்யம் ச என்றால் தினம் தினம் நான் உன்னை நமஸ்கரிக்கின்றேன். தூம்ரவாராகி. வர்ண சதுர்பிம் சதிகாம் மந்திரேசீம் சமத மகிஷ பிருஷ்டஸ்தாம். வர்ண என்றால் எழுத்துக்கள், சதுர்பிம் சதிகாம் 24 அச்சங்களை கொண்ட மந்திரேசி மந்திரத்தை உருவமாக உடையவள் என்றும், சமத மகிஷ பிருஷ்டஸ்தாம் என்றால் எருமை மாட்டின் பின்பக்க முதுகில் அமர்ந்து உள்ளவள் ஆவாள். இங்கு அவளுக்கு வாகனம் எருமை ஆகும். உக்ராம் வீநீல தேகாம் ஜாயேத் கிரிவத்ர தேவதாம் நித்யம். உக்ராம் என்றால் பயங்கரமான, வீநீல தேகாம் நீல நிற உடலை உடையவள், ஜாயே நமஸ்கரிக்கின்றேன், கிரிவத்ர வராக முகத்தை உடையவளை, தேவதாம் என்றால் தேவி ஆகிய அம்பாள் வாராகியை, நித்யம் தினம் தினம் நமஸ்கரிக்கின்றேன். பிந்து கணாத்மகோணாம் கஜதலாவிருத்தத்ரயாத்மிகாம் திவ்யாம். இங்கு அம்பாள் சக்கரம் எப்படி எழுதி இருக்கும் என்று சொல்றது. பிந்து சக்கரத்தின் நடு மையத்தை குறிக்கும். கண ஆத்மகோணாம் அம்பாளின் முக்கோணத்தை குறிக்கும். கஜதல என்றால் அஷ்டதிக் கஜம், அதாவது 8 கோணங்கள். விருத்தத்ரயாத்மிகாம் என்றால் 3 வட்ட சுற்றுக்கள் என்றும், திவ்யாம் அழகாக அமைய பெற்று உள்ள, சதனத்ரய சம்சோபித சக்ரஸ்தாம் நவமி சித்தவாராகி. சதனம் என்றால் பிரகாரம், திரய என்றால் 3 துவாரங்கள் அல்லது வழிகள், சம்சோபித இப்படியாக அமையப்பெற்ற, சக்கரஸ்தாம் சக்கரத்தை உடையவளை, நௌமீம் நமஸ்கரிக்கின்றேன், சித்தவாராகிம் சித்தவாராகி தேவியை வணங்குகிறேன். வாராகிம் ஸ்தோத்ரமே தத்ஸஹ பிரபதேத் பக்தி சம்யுதஹ. வாராகிம் அம்பாள் வாராகியின் ஸ்தோத்ர, இந்த ஸ்தோத்திரத்தை மேதத்யஹ யார் படிக்கிறார்களோ, அதுவும் எப்படி, பிரபதேத் பக்தி சம்யுதஹ பக்தி சக்தியுடன் படிப்பவர்களுக்கு, சவே பிராப்னோதி சததம் சர்வ சௌக்கியாஸ்பதம் பதம். சவை அவளுக்கு, பிராப்னோதி அவளுக்கு இது எல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சர்வ எல்லா விதமான, சௌக்கியாஸ்பதம் மேன்மையான சௌக்கியம் மற்றும் மோட்ச பதவி கிடைக்கும். இது ஸ்ரீ வாராகி தேவி ஸ்தவம் சம்பூர்ணம்.